ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் தெரியுது பாருங்களா. இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரியாக பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து நம்ம இன்றைக்கி திருப்பதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த வண்டியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே போலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்லிப். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. பின்னாடி தெரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரியா பழனி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஆந்திரா பிரதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பஸ் நம்மளுக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட். எஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏபிஎஸ்ஆர்டிசியோட கரெக்டாக பழனிலேருந்து திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய ஒரு அல்ட்ரா டிலக்ஸ் ஆர் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல் ஆகானது வரப்போது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பதி வரைக்கும் போக போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக மணி ஒரு 8:30 மணிக்கு அது வந்து போட்டாங்க. நம்மளோட டிபார்ச்சர் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியா பழனிலேருந்து சரியா 9 மணிக்கு டிபார்ச்சர் ஆகி திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 8 மணின்ற டைமிங்கில் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் என்ன கண்டக்டர்னா ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கியாச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, தாராளமாக எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பஸ்ஸுக்கு டிக்கெட் ஃபேர் நான் இங்கேயே சொல்லிடுறாங்க. நம்ம வண்டிக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா பழனிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு திருப்பதி வரைக்கும் சரியா ஒரு ஆளுக்கு 695 ரூபாய் டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ரிசர்வேஷன் இல்லாமல் நீங்கள் நேராக வந்து பண்ணுற மாதிரி இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 675 ரூபா வரும். அந்த 20 ரூபா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஃபீஸ் பிடிச்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் ஃபீஸும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தா இந்த 695 ரூபா வருது. டிக்கெட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தின்ற மாதிரி தான் இருக்குது. வெறும் ஒரு 505 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 695ன்றது ஒரு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் தெரியுது. கம்பேர் டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் பஸ்ஸு நான் உள்ளே போய் பார்த்துட்டேன். இங்கே சைடு பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. திருப்பூர் பஸ்ஸில் நிற்கும்ல, அந்த சைடு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிற்கும், கரெக்டாக திருச்சூர் போகிற இடத்துல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஓகே இந்த 9 மணின்னு இருக்குது. இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 4 மணியில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டிபார்ச்சர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது டிபார்ச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ இல்லைனா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு vlogல வரும்போது அதை உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் பஸ் ட்ராவல் ஆகாத இந்த பழனியில் ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க வாங்க.
நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் போதே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியோட சீட்குள்ளே தாங்க இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேங் பாத்தில் தாங்க கரெக்டாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் பிராண்ட் நியூ BS6 வண்டி தான் என்ன சொல்லி ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டீலக்ஸ் பஸ்ன்னு சொல்கிறாங்களா, அல்ட்ரா டீலக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோரிங் ஹைட்டு கொடுத்து, ஏன் ஃப்ளோரிங் ஹைட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எவ்வளோ ஜாஸ்தி ஹைட்டு மேலே போதோ அந்த குஷன் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இறங்கும் போது அந்த ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாகவே இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது லெவல் பண்ணிவிடுவாங்க எல்லா சைடுமே. என்ன சொல்லி ஆகணும், 2 சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வேறு லெவலில் இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சைடாக இருக்கட்டும், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்ப் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நம்மளுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இங்கே கொடுத்துட்றாங்க. நம்ம சீட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் போட்டு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ரிசர்வேஷன் தான் பண்ணிட்டு போகிறாங்க. ரிசர்வேஷன் டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு இங்கே நான் சொல்லிடுறேன். டிக்கெட் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரியா 695 ரூபா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் ஃபீஸ் வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எடுக்கும்போது ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா கம்மியாகும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க. டேரெக்டாக எடுக்கும்போது அது கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் பஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அண்டர்சோடுக்காக கொடுத்து வச்சிருக்கிற வண்டி தான் இது. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக பிக்கப் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி. நம்ம APSRTC வண்டி பார்த்தீங்கன்னா சரியா பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆன் டைமுங்க, எந்த ஒரு டைமிங் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 9 மணின்ற வாக்கில் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. பங்குனி உத்திரத்தோட கூட்டத்தை மட்டும் பாருங்கள், ஹெவி ரஷ்ஷாக தான் இருக்குது. அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சு கொஞ்சம் டிராஃபிக்காக ஓவராக இருக்குது. டைமிங் எப்படி மேட்ச் பண்ணி நம்ம போகிறோன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டி என்ன ஸ்பீட் லாக்கில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக நம்ம எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரூட் பார்த்தீங்கன்னா தாராபுரம் வழியாக தான் நம்ம போக போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ரூட்டுன்றதை அப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பஸ் ஸ்டாண்டு கீழே தான் இருக்குது. கீழே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்
இப்போ பார்த்தீங்கன்னா சரியா ஈரோடு போகக்கூடிய ஒரு ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டச் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஈரோடு நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஈரோடு அது மட்டும் இல்லாமல் தாராபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் சைடு இந்த பிரிட்ஜ் ஏரியா இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிற்கல, இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் பண்ணும்போதே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் லைன் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே ஈரோடு பார்த்து போக வேண்டியதான். பயப்படி போயிடா கெட்டப்ல ஒண்ணு வந்துரு பண்ண போலீஸ்ல. பார்த்தீங்கன்னா எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கு எடுத்தாங்களா, மணி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து அப்படியே நம்ம அப்படியே போக தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணி ஆகுதுங்க. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பாலிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக எடுத்தாங்க. 12 o'clock ஈரோடு அவங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டூர், தருமபுரி, மேட்டூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தூர் ரோடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான நம்ம திருப்பதி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைட் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பிளாட்ஃபார்ம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் பஸ் எல்லாம் கிளம்பும். மேட்டூர் மைசூர் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஏபிஎஸ்ஆர்டிசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குங்க. சரியா ஒரு 5 நிமிஷம் ஹால்ட்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவானி தான். இப்போ நம்ம அந்த ரோட் பிடிச்சி நம்ம போக போகிறோம். அடுத்த ஹால்ட் என்ன ஏதுன்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பவானி தாண்டியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ½ an hourல பார்த்தீங்கன்னா சரியாக ஈரோட்லேருந்து பவானி நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேட்டூர் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ரோட போயிட்டே இருக்குது. அப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தூர் பிடிச்சி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனாக பழனி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ரூட் வந்து. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேட்டூர் தான். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா இப்போ மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மணி 1:30 மணி ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவானி டு மேட்டூர் 1 hourல போய் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் தான் போக போகிறோம். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப்பிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மார்னிங் வீடியோ டு மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப்பிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சு.
அப்படியே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ 3:15 ஆகுதுங்க. 3 மணிக்கு நம்ம தருமபுரி கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா தருமபுரி இப்போ கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிருஷ்ணகிரி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தூர் வந்துடுவோம். சித்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா குப்பம், தென் பார்த்திங்கன்னா குப்பம், சித்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். போக போக பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே போக போக பார்க்க ஆரம்பிப்போம். Budget travel. டைம் பார்த்தீங்கன்னா 4:43 ஆகுது. கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா குருவிநாயகம் பாளையம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். டீ போர்டிங் கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்டரில் வண்டிக்கு ரீஃபில் பண்ணணும். டேங்க் ரீஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தென் நம்ம கரெக்டாக நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் திருப்பதி தான். நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஸ்டாப்பிங் கிடையாது. போனால் ஏதாவது ஒரு அவுட்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சைடு இந்த மாதிரி போயிட்டு அப்படியே டச் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்படியே போகணும். ஆஃப் பண்ணி வாங்கலாம். பார்டர் செக் பாயிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் செக் பாயிண்ட். நம்ம அந்த சைடு போய்ட்டுனா இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா லைனில் போகிற மாதிரி இருக்கும். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆந்திராக்குள்ளே ரீச் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு. டீசல் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ உள்ளே போகிறோம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. டைம் பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு இப்போ 5:20 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குப்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டீசல் ரீஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போகலாம். அடுத்தது ஸ்டாப்பிங் என்னென்னு பார்த்துட்டு போக ஆரம்பிக்கலாம். அடுத்த ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சித்தூர் தான். பட் உள்ளே போவோமா இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் சோர்ஸ் மூலியமாக அப்படியே வெளியே போகிறோமான்றது தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் லைன் தான்.
சித்தூர் பார்த்தீங்கன்னா டைம் ஆனால சித்தூருக்குள்ளே போகல. திருப்பதி அதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியா திருப்பதிக்கு ஒரு 78 கிலோமீட்டர் இருக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஹவரில் ரீச் பண்ணிவிடுவோம். 7:28னா ஒரு 8:30 8:45 பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அதான் உள்ளே பைபாஸ் பண்ணாமல் டக்கர் பண்ணிக்கலாம். இதில் வந்து திருப்பதி சிங்கிள் டிரைவரா? ஓகே போலாம். படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு படம் முடிஞ்சால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்குது டிவியில். நம்ம ஏரியாவில் தான் படத்தை போடக்கூடாது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தையும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. தினசரி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. எனக்கு என்னங்க ஜாலியாக இருக்காங்க, டிவியை போட்டுக்கிறாங்க, அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்கு படம். ஓடுது ஒரு படம், ஜாலியாக இருக்காங்க. கரெக்டாக நம்ம வண்டி சரியாக இப்போ தான் பக்காலா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தாண்டணும். அதுவும் பைபாஸ் தான், எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் போகிற மாதிரி இல்லை. பக்காலா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பக்காலா தானாலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருப்பதி தான் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி போட்டிருக்கு. பிகாஸ் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த பழைய இன்னொரு வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. எங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு வண்டி வந்துருந்துச்சு திருப்பதிக்கு, ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸாக. அந்த வண்டி பஞ்சர் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே பசங்க இங்கே இருக்கனால ஒரு 15 நிமிஷம் அங்கேயே நம்ம ஹால்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டி ஜாக்கி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இல்லைன்னா இன்னும் அந்த ஒரு 10 நிமிஷம் கம்மி இருந்துச்சுன்னா ஒரு 8:45 டைமிங் ரீச் பண்ணியிருக்கலாம். டைம் எக்ஸஸ் ஆகிட்டே போகுது. நம்மளுக்கு அடுத்த ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை என்ன பண்ண போகிறோம் தெரியல. சென்னை போனோம்ல, நம்ம கேரேஜ் வரலாம் உள்ள டெப்போங்களா? நான் நடக்கிறேன்.
சரி வரண்ணா வரண்ணா பாய் தேங்க்யூ பார்ப்போம் பாய்ண்ணா பாய் 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 ஒரே தங்கமான மனுஷங்களாக இருக்காங்கப்பா நம்ம வண்டி யார் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசோக் லேலண்டில் வைக்கிங்ன்றது அந்த ஒரு கேட்டகரியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பில்ட் பண்ணது யார் இந்த கோச் வந்து பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா REX ரெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் வண்டியை தான் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க சூப்பர் லக்ஸரின்ற மாதிரி ஒரு கம்பேரிங் பேர் கொடுத்துருக்காங்க பட் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் வண்டி மாதிரி தான் ஒரு கணக்கு எடுத்துக்கணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 சீட்டருடைய ஒரு செமி ஸ்லீப்பர்னு சொல்ல முடியாது அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸே நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஊரை பொறுத்தவரை சூப்பர் லக்ஸரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க பட் நம்ம வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் போட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சுதுங்க ஹே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இறங்க வேண்டிய டெஸ்டினேஷனான கரெக்டாக திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 8:48 ஆகுது நம்ம இந்த டைமிங் வந்து இறக்கி விட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளுக்கு பழனிக்கு 9 மணிக்கு காலையில் டிபார்ச்சர் பண்ணாங்க நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரைவல் 8 மணிக்கு வந்திருக்கணும் ஒரு 45 நிமிஷம் டிலேவோடு தான் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் க்ரூ வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்னா 2 பேருமே டிரைவர் அண்ணா தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாற்றி ஓட்டினாங்க கரெக்டாக தமிழ்நாடு பார்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் வரும்போது ரெண்டாவது அண்ணா வந்து மாறிக்கிட்டாங்க அவர்கிட்ட வந்து அவ்வளோவா பேச முடியல பாட்டானா காலையில் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா பழனியில் அந்த அண்ணா செம்ம ஃப்ரெண்ட்லிங்க பயங்கரம் எப்படி சொல்கிறது எனக்கு எல்லாமே டீயாக இருக்கட்டும் பண்ணு வேண்டான்னு தான் சொன்னேன் அவங்களுக்கு கம்பல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்து இப்போ கிளம்புனால கரெக்டாக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு ஏதாவது இருக்கா இல்லைனா கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் காசு கூட தரேன் நீங்கள் பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம வண்டி எடுத்துக்கிற ரூட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஃபேரானு கேட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு சரியாக பழனிலேருந்து நம்மளுக்கு திருப்பதி வரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் உங்களுக்கு 695 ரூபா வரும் இதே நீங்கள் ஆஃப்லைன் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 680 ரூபா டிக்கெட் வருது நம்ம வண்டி எடுத்துக்கிற ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக பழனிலேருந்து வண்டி எடுத்தாங்கன்னா பழனி ஃபஸ்ட் ஸ்டாப் அதுக்கப்புறம் தாராபுரம் ஈரோடு பவானி மேட்டூர் அப்புறம் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஹால்ட் குப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வரும்போது உங்களுக்கு சித்தூர் வழியாக நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பதி வர மாதிரி இருக்கும் நம்ம வந்து திருப்பதிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தூருக்குள்ளே உள்ளே போகாமல் பிகாஸ் டைமிங் ரொம்ப ஜாஸ்தியானனால நம்ம டேரெக்டாக திருப்பதி வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லைனா இன்னும் ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்கும் நம்ம அந்த லைன் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணுறதுக்காக நம்ம அழகாக திருப்பதி பைபாஸ் ஏறி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 8:50 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நான் இப்போ அதை தான் ஏறி பார்த்தீங்கன்னா சென்னை போக போகிறேன் பிகாஸ் பழனிலேருந்து எனக்கு சென்னைக்கு டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா புது பஸ் விட்டுருக்காங்கன்னாங்க சரி ஓகே இதையே நம்ம ட்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம சென்னைக்கு போய்க்கலாம் கனெக்டிங் மூலிமா போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பட் டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்ம ஒரு பிளான் போட்ட ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டில் போயிடுச்சு தட்கல் போட்டால் தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 98 ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கா வந்து இறங்கியாச்சுங்க இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்